ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் நண்பன் யாசர். ஸோ இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் யூடியூபோட பற்றி எப்படி ஏர்னிங் பண்ணலாங்கிறது போட்டிருந்தேன். அதுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை கண்டினியூ பண்ணி நான் இன்னொரு மெத்தட் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, ஏன்னா நான் இந்த வீடியோஸ் என்னோட போடுற வீடியோஸில் வந்து மோஸ்ட்டாக வந்து ஒன்று என்னோட ஃப்ரெண்ட்ஸோடைய ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு அவங்களோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நான் பர்சனலாக என்ன மெத்தட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேனோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து நான் வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த வரிசையில் வந்து இந்த ஒரு மெத்தட் வந்து ரொம்ப நல்ல மெத்தட் இது. இதில் வந்து உங்களுக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, உங்களுக்கு ஒரு சின்ன க்ரியேட்டிவிட்டி இருந்தால் போதும். அதுக்கும் நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பிராண்ட்ஸ், பெரிய பெரிய பிராண்ட்ஸு இல்லைனா ஒரு புது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், அவங்களுக்கு வந்து ஒரு பிராண்டுக்கு வந்து ஒரு பேர் தேவைப்படும். ஏன்னா இப்போது எல்லா கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பிராண்டிங்னா ஒரு பேர் மூலமாக தெரியுது. ஸோ அதனால் இந்த பெரிய பெரிய பிராண்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அவங்கள மார்க்கெட்டிங்கு அதில் வந்து ஒரு செக்டருக்கு ஒரு டீம் இருக்குது. ஸோ ஒரு கம்பெனியோட பேர்னா அது வந்து ஒரு யூனிக்காக இருக்கணும், அது வந்து நல்லா கேட்சியாக இருக்கணும். ஸோ இதில் ஓலா, உபேர், ஸ்விக்கி, அமேசான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வேர்டில் வருது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து கேட்சியாகவும் இருக்குது, சின்னதாகவும் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு கம்பெனி வந்து அதுக்குன்னு தனியாக ஸ்டாஃப்ஸ் ஹையர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவங்க வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அவுட் சோர்ஸோட பிளாட்ஃபார்ம் தான் நான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனியோ ஒரு பிராண்டு வந்து ஒரு கண்டெஸ்ட் நடத்துவாங்க. அதில் வந்து இது வந்து நான் எதுக்கு இந்த மெத்தட் எனக்கு ஷேர் பண்ணுறேன்னா, இது வந்து யூனிவர்சல் மெத்தட். இது வந்து நிறைய மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு மட்டும் தான் அப்ரூவ். சர்வே மெத்தட்ஸ் நிறையா இருக்குது. அது யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாட்ஃபார்ம்ஸ் அந்த மாதிரி கிடையாது. இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்து யூனிவர்சலாக வந்து அக்செப்ட் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட காட்டுறேன். நிறைய பேர் இந்தியன்ஸ் வந்து இதில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லாவே வந்து அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன மெத்தட், இது என்ன வெப்சைட் பார்த்தீங்கன்னா, நான் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். அதை வச்சு நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ சைன் அப், உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் இருக்காது. ஸோ இதில் பேமெண்ட் உங்களுக்கு ரிசீவ் பண்ணுறதுன்னா பேபால். இது வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவில் மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் பேபால் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ பேபால் அக்கௌண்ட் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் இதில் வந்து ஒரு கம்பெனிக்கு இல்லை ஒரு பிராண்ட்ஸுக்கு நீங்கள் லோகோ கிரியேட் பண்ணி கொடுக்கலாம், இல்லை உங்கள் கம்பெனிக்கு ஒரு பேர் வச்சு கொடுக்கலாம். அந்த பேர் வந்து அந்த கம்பெனி செலக்ட் பண்ணுச்சுன்னா அதில் உங்களுக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஸோ இது வந்து நான் எப்படிங்கிறது சொல்கிறேன். நான் இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி சைன் அப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜிமெயிலோ இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் இதில் சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கான்டெஸ்ட் நிறைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் வந்து லெஜிட்டாக இல்லையான்னு நான் பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனிஸ் இது பாருங்கள், ஃபோர்ப்ஸில் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. த நெக்ஸ்ட் வெப், சிகாகோ, மேஷபிள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டெக் கம்பெனிஸ். டெக் ரிலேட்டட் நியூஸ்லாம் நிறையா போடுவாங்க. ஸோ இவங்கள வந்து ஃபியூச்சர் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் வெப் அப்படி தான். ஃபோர்ப்ஸுங்கிறது வேர்ல்டில் மிகப்பெரிய மேகசின் ஃபினான்ஸோடது. ஸோ அதுலேயும் வந்து இவங்க ஃபியூச்சர் ஆயிருக்காங்க. மொத்தம் வந்து 22,000 கஸ்டமர்ஸ். ஏன்னா இப்போ இது புதுசாக வந்து லான்ச் பண்ண பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ 22 கஸ்டமர்ஸ் இதில் இருந்திருக்காங்க. 1,34,000 டிசைனர்ஸ் இதில் இருக்காங்க. இல்லை கிரியேட்டிவ்ஸ்னு அவங்க பேர் கொடுக்குறவங்களும் கூட சொல்லலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு இதோட ரிவ்யூஸ் பார்க்கணுனாலும் நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்துக்கலாம். நான் ஏற்கனவே ஸோ இதோட ரிவ்யூஸும் பாருங்கள். ஷாப்பர் அப்ரூவ்டுங்கிறது ஒரு அப்ரூவ்ட் வெப்சைட். இதில் நிறைய என்னென்ன வெப்சைட்ஸ் இருக்கோ அவங்கள வந்து கன்சியூமர்ஸ் வந்து இதில் வந்து ரிவ்யூஸ் போடுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4.9 2000 பேர்த்தில் வந்து 4.9 ரேட்டிங் வந்து ரொம்ப பெரிய ரேட்டிங் இது. ஸோ இது வந்து நீங்கள் கண் மூடி இந்த வெப்சைட்டை வந்து நம்பலாம். பேமெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபால் த்ரூ தான் இவங்க பே பண்ணுறாங்க. ஸோ இதில் எப்படி ஏர்ன் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறையா கான்டெஸ்ட் இருக்கும் இதில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் பேர் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் கான்டெஸ்ட் பாருங்கள். ஒன்று நீங்கள் வந்து ஸோ இதில் நான் உங்களுக்கு என்னென்ன மாதிரி கான்டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஆக்டிவ் கான்டெஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த சேனல் புதுசாக வந்துருக்கீங்க, நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நான் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ண பார்க்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இப்போ வந்து 270 கான்டெஸ்ட் ஆக்டிவில் இருக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு டேக்லைன் மட்டும்தான் வேணும். கம்பெனிக்கு ஒரு டேக்லைனுக்கு மட்டும் இவங்க வந்து ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,000 ரூபா உங்களுக்கு இதில் வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி ப்ராடக்ட் நேம் ஃபார் அ டெக் பிளாட்ஃபார்ம். ஸோ இது பாருங்கள், ஒரு பிளாட்ஃபார்மு இவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி, இது வந்து இப்போதைக்கு இல்லை, ரிவ்யூ அக்செப்ட். ஸோ இது பாருங்கள், இவங்க வந்து கம்பெனியோட பேர் என்ன மாதிரி கம்பெனிங்கிறது இவங்க சொல்லிடுறாங்க. இவங்க வெப்சைட்டுங்கிறது சொல்லிடுறாங்க. ஸோ இது பேஸ் பண்ணி இது பாருங்கள், 254 பேர் வந்து இதில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. 250 ஆக்டிவ் இருக்குது, 6 வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 81 பேர் இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த மெத்தட் இந்த வெப்சைட் மூலம் நீங்கள் ஏர்ன் பண்ணணுன்னா, நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், நம்பர்ஸ் கேம் தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கான்டெஸ்ட் என்டர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சான்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தி ஆயிரும். நான் உங்களுக்கு இதில் ரிசல்ட்டும் காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம் இட்ஸ் பேட் ஹெல்ப், இது வந்து யூஎஸ் வந்து இதில் நிறைய கிரியேட்டிவிட்டி வேணும், இங்கிலீஷ்காரங்களுக்கு இது வந்து ஏர்ன் பண்ண முடியும். நான் உங்களுக்கு ரிசல்ட்டில் காட்டுறேன் எவ்வளோ இந்தியன்ஸ் வந்து இதில் என்ன ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்கிறது. நான் அந்த ரிசல்ட் உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி கான்டெஸ்ட்டில் வந்து எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க, எவ்வளோ பேர் வந்து ஆக்டிவ், எவ்வளோ பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ வந்து என்ட்ரி சப்மிட் ஆயிருக்கு, இதுக்கு வந்து இவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க, 200 கிட்டத்தட்ட 14,000 ரூபா. எதுக்கு? ஒரே ஒரு பேர் சொல்கிறதுக்கு. ப்ராடக்ட் இவங்க வந்து கொடுத்துருக்க ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும், அதில் வந்து நீங்கள் க்ரியேட்டிவாக வந்து ஏதோ ஒரு பேர் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பாருங்கள், இவங்கெல்லாம் பாருங்கள், கண்ட்ரோல் ஆல்ட் ஃபிக்ஸு, யோக்கு, டைஹாக்கு, ஸோ இந்த டைஹாக்கு இந்த மாதிரிலாம் வந்து இவங்க பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து ஸ்டாட்ஸும் இங்கே செக் பண்ணிக்கலாம். 23ஆம் தேதி எவ்வளோ என்ட்ரிஸ் வந்திருக்கு, எவ்வளோ வந்து ரேட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு கம்பெனிஸ் வந்து ஒரு மாதிரி கேட்பாங்க. இவங்க வந்து டேக்லைன் கேட்குறாங்க, ப்ராடக்ட் பேர் கேட்குறாங்க, இவங்க வந்து பிஸ்னஸ்க்கு ஒரு பேர் கேட்குறாங்க. பிஸ்னஸ் பேருக்கு 7,000 ரூபா. ஸோ இது வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் என்டர் பண்ண முடியுமோ அதில் என்டர் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட ஃபைவர் மெத்தடும் நீங்கள் அது செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் இதுலேருந்து உங்களுக்கு கிடைச்சா போய் நீங்கள் லைஃப் லாங்காக வந்து அந்த கஸ்டமர்ஸை யூஸ் பண்ணல. ஏன்னா அவங்க வந்து நான் என்னோட ரிசல்ட்டும் நான் உங்களுக்கு என்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். என்னோட குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க, ஃபேஸ்புக் குரூப்பில், அது க்ளோஸ் குரூப்பு, அதில் நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறேன். அங்கேயோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல மாட்டேன், குரூப்போட மெம்பர்ஸு, அவங்க வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணி ரிசல்ட்ஸ் கெயின் பண்ணியிருக்காங்க. அதோட ரிசல்ட்ஸ் தான் நீங்கள் இங்கே பார்க்கல என்னோட ஸ்க்ரீனில். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து நம்பர்ஸ் கேம், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ என்டர் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ கான்டெஸ்ட்டில் என்டர் பண்ணுறீங்களோ அவ்வளோ எவ்வளோ சான்சஸ் உங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடுறது. ஸோ இது பாருங்கள், ப்ராடக்ட் நேம் ஃபார் ஃப்ளைட் கம்ப்யூட்டருக்கு $100, அதே மாதிரி லோகோ டிசைன் பண்ணுறதுக்கு 10,000 ரூபா, 12,000 ரூபா. ஸோ இந்த மாதிரி ஒன்று நீங்கள் கம்பெனிக்கு பேர் வைக்கலாம், டேக்லைன் வைக்கலாம், லோகோ டிசைன் பண்ணி கொடுக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டொமைன் நேம் வந்துச்சுன்னா அது கூட நீங்கள் இதில் சேல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், ரிலவன்ஸில் வந்து நீங்கள் எண்டிங் ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா, ஸோ இது வந்து 2 மணி நேரத்தில் முடிய போது 776 பேர் வந்து என்ட்ரி பண்ணியிருக்காங்க. காஸ்மெட்டிக் கம்பெனிக்கும் நீங்கள் ஒரு பேர் கொடுக்கணும். இதுக்கு நீங்கள் வந்து எப்படி பேர் உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லலாம், எனக்கு வந்து ஐடியா இல்லை ப்ரோ, நான் எப்படி வந்து பேர் கிரியேட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஆனால் இருந்தாலும் நான் ஒரு சின்ன ஒரு ஐடியா சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு சின்ன ஹேக்கு. டேக்லைன் ஜென்ரேட்டர்னு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது பாருங்கள், ஷாப்பிஃபை ஸ்லோகன் ஜென்ரேட்டர். ஸோ இது பாருங்கள். ஸோ இது சும்மா ஒரு சாம்பிளுக்கு தான் இது சாஃப்ட்வேர்னு போடுறேன். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபெனாமினல் சாஃப்ட்வேர்னு ஒரு டேக்லைன் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இது ஒரு சின்ன பேசிக் ஐடியா தான். நீங்கள் இந்த மாதிரி வந்து ஆன்லைன்லேயும் வந்து நிறைய ஜென்ரேட் பண்ணுற ஐடியாஸ் இருக்குது. நீங்கள் டேக்லைன் அது மூலமாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போடுறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது பற்றி பாருங்க, ஒரு 1076 ஸ்லோகன்ஸ் வந்து இது வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஆர்டிஃபிஷியல் ப்ரொஃபஷனல் இமேஜ், ஆர்டிஃபிஷியல் ரிஃபிக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஆன்லைன் நிறைய கம்பெனிஸ் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஆன்லைனில் ஜென்ரேட் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் இது மூலயமா நீங்கள் ஒரு சின்ன பேசிக் ஐடியா எடுத்துகிட்டு உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி ஒரு சின்ன நேம் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த கான்டெஸ்ட்டில் கலந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு பேபால் த்ரூ டைரெக்டாக பே பண்ணுறாங்க. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இதில் வந்து நான் உங்களுக்கு ரிசல்ட்டும் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இதில் காட்டுறேன் நான். ஸோ இது பாருங்கள், ஆக்டிவ் வின்னர்ஸ் லீடர்ஸ் போர்ட். ஸோ இதில் வந்து இப்போ யாரெல்லாம் கலந்துருக்காங்க, என்ன ஏர்ன் பண்ணியிருக்காங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து யூனிவர்சல் மெத்தட். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் பாருங்கள், இந்தியாக்காரர் தான் இவர், திவ்யா. இவர் 21 மேக்கு வந்து கிட்டத்தட்ட 12,000 ரூபா ஏர்ன் பண்ணார். நான் உங்களுக்கு இந்தியன்ஸோட ரிசல்ட்ஸ் மட்டும் நான் இதில் கொஞ்சம் காட்டுறேன். ஏன்னா மோஸ்ட்டாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு மைண்டில் வரல இது நமக்கு இல்லைங்கிற மெத்தடு. ஆனால் அப்படி கிடையாது. இவரும் இந்தியாக்கார மாதிரி தான். $250 20ஆம் தேதி ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் பாருங்கள், இவர் வந்து லைட், இவரோட நம்ம ப்ரொஃபைல் செக் பண்ணி பார்க்கலாம், என்னென்ன ஏர்ன் பண்ணியிருக்காரு, எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காருங்கிறது. ஸோ இது பாருங்கள், இவர் கிட்டத்தட்ட $17,000 ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. 84 கான்டெஸ்ட் மட்டும் இவர் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இதில் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், இவங்க வந்து 84 கான்டெஸ்ட் மட்டும் ஜெயிச்சிருக்காரு. $17,000 ப்ரோ. ஸோ எவ்வளோ பெரிய இன்கம் இது பாருங்கள். இவர் பண்ணுறதெல்லாம் லோகோ டிசைன் பண்ணுறாரு, டேக்லைன் கொடுக்குறாரு. ஸோ இது பாருங்கள், இவர் வந்து 370 கான்டெஸ்ட் கலந்துருக்காரு, 11 வின் பண்ணியிருக்காரு. இந்த 11 வின் பண்ணதில் வந்து இவங்க கிட்டத்தட்ட வந்து $17,000 ஏர்ன் பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஸோ இது பாருங்கள், இந்த மெத்தட் வந்து ரொம்ப லெஜிட்டான மெத்தட். இது ஒன்றும் எந்த விதமான ஃபேக் கிடையாது. நான் இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு போகிறேன், நீங்கள் அதில் வச்சு சைன் அப் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க பாருங்கள், லீடர் போர்டில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லிட்டோ டைனோ $40,000 கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் இதில் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. நான் இதில் உங்களுக்கு இந்தியன்ஸோட
ஸோ இவர் பாருங்க, நம்ம இவரோட ப்ரொஃபைல் தான் இப்போ செக் பண்ணிட்டு இருந்தோம். இவரும் வந்து லீடர் போர்டில் இருக்காரு. கிட்டத்தட்ட $17,000 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஸோ இவர் ராஜ்வர்மா, இவரும் இந்தியாக்காரரே, கிட்டத்தட்ட 5-6 லட்சம் ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கண்டெஸ்ட் கலந்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சான்சஸ் உங்களுக்கு நிறையா இருக்கும். ஸோ இதில் நீங்கள் இப்போ இது ஃப்ரீ டு சைன் அப், உங்களுக்கு பேபால் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் போதும், கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி இருந்தால் போதும். நீங்கள் வந்து இந்த மாதிரி கான்டெஸ்ட், ஆக்டிவ் கான்டெஸ்ட்டில் போய் கலந்துக்கிட்டு உங்களோட ஐடியாஸ் வந்து இதில் சஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து கலந்துக்கலாம். கம்பெனிஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணாங்கன்னா பேமெண்ட் டைரெக்டாக வந்து உங்களுக்கு பேபாலுக்கு வந்துடும். ஸோ இது ஒரு ஈஸியான மெத்தடு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து மர்ஜ் பை அமேசான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனிங் தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்கணும். ஆனால் அந்த ஸ்கில்ஸும் உங்களுக்கு டைம் போக போக வந்து ஈஸியாயிரும். ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன டூல்ஸ் இருந்தால் போதும், சின்ன கிரியேட்டிவிட்டி இருந்தால் போதும். மற்ற இடத்துல வந்து இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனின்னா ஒரு 10-20 டாப் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது, அவங்க டேக்லைன்ஸ் எப்படி போகுது, அந்த மாதிரி எடுத்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி யூனிக்காக கொண்டு வந்து இந்த கான்டெஸ்ட் நீங்கள் கலந்துக்கிட்டு வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், எவ்வளோக்கு எவ்வளோ கண்டெஸ்ட் நீங்கள் கலந்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சான்சஸ் நிறையா இருக்கும் வின் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a good day. Peace.